ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன், இவர் தனுஷ். வணக்கம். வணக்கம். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் ரன்னிங். இந்த எப்படி ஒரு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எப்படி பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம், பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எதுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் இது வந்து டிமாண்டை பண்ணி கேட்டதுனால இதை பண்ணுறேன். நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுலாம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலை. எங்களுக்காக தோணுச்சு, ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக போக நாங்கள் கற்றுக்கிட்டதை இப்போ பிகினருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால போடுறோம். நீங்கள் வந்து பிகினர் இதை கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நீங்களே உங்கள் பாடி ஃபார்முக்கு என்ன வருதோ அதை பண்ணிவிட்டு இதையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பிகினிங் ரன்னிங்னா என்ன அப்படின்னு வீடியோ தேடுறத நிப்பாட்டுங்க. இருந்தாலும் வந்து இதை கேட்டிருக்கீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். பேசிக்ஸ் ஆஃப் ரன்னிங்க்கு என்னென்ன தேவை தனுஷ்? முதல்ல அதாவது பேசிக் ஆஃப் ரன்னிங் வந்து எடுத்தோன்னே நம்ம அதாவது குண்டாக இருக்கிறவங்களும் சரி, எல்லாம் ஓரளவுக்கு இதாக இருக்கிறவங்களும் சரி, எடுத்தோடனே ஓடியே குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு மாதம் வாக்கிங்கே பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங்கு இந்த இதே பண்ணலாம். வாக்கிங் பண்ணிட்டு லெக்கை முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். கரெக்ட். ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, எடுத்தோன்னே இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோ 90 கிலோ இருக்காருன்னு வச்சுக்க, அவர் வந்து நான் 6 மாதத்தில் உடம்ப குறைக்க போகிறேன்ட்டு டக்குன்னு ட்ராக்கில் இறங்கிடுவார். ட்ராக்கில் இறங்கினோன்னு ஓட ஆரம்பிச்சிடுவாப்புல. ஓட ஆரம்பித்தோன்னே அவருக்கு பேசிக்கலி ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும். ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகிறனால சில பேர் வந்து நிறைய பேர்லாம் அட்டாக் ஆகிருக்கு. அது எங்கே வேணாலும் கொண்டு போய் விட்டுருக்கு. அடுத்த லெவல் என்ன ஆகும்னா நீயும் ஆங்கிலும் அவுட் ஆகும். அப்போ நீயும் அவுட் ஆகிருக்க ஏசிஎல் டாரெலாம் ஆச்சுன்னா மினிமம் இன்னைக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா. இது வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். ஆமாம். அப்போ இது எல்லாம் தவிர்க்கணும்னா முதல்ல வந்து நடக்கணும். நடக்கிறதுமே நீங்கள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் நடக்கிறீங்களா வச்சுக்கிறாங்க. நாள் ஒரு ரவுண்ட் நடக்கிறீங்களா, அதை ஒரு 3 நாளைக்கு கூட நடங்க, தப்பு இல்லை. ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி பாடியை மசில் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சு வார்ம் டவுன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ஒரு பிகினருக்கு உள்ள ஒரு ஸ்டார்டிங் அட்வைஸ். வந்து ஒபீஸாக இருக்கிறவங்க, எபோவ் வெயிட், அதாவது ஹைட்டை விட வெயிட் அதிகமாக இருக்கிற ஆளுக்கு இதுதான். நான் அப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா ரன்னிங் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுருந்தேன். அப்புறம் இடையில ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு 70 கிலோவில் இருந்தேன். 70 கிலோவில் இருந்தோன்னே நான் எடுத்தோன்னே ஓடலை. கிட்டத்தட்ட 6 மாதம் பாடியை மட்டுமே ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிச்சது. அப்போ எனக்கே அந்த நிலைமை இருந்திருக்கு. அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணி வாலிபால் விளாண்டு எல்லாம் பண்ணியுமே அப்போ எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாதவங்களுக்கு எப்படி ரெடி ஆகும்? கொஞ்சம் பைய தான் கொண்டு வரணும். இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லங்ஸ் வந்து உங்கள் வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறதுக்கே சிரமப்படும், மூச்சு விடுறதுக்கு. நீங்கள் அதில் இருந்துக்கிட்டு ஓடினீங்க அப்படின்னா மூச்சு வாங்க தான் செய்யும். அதனால என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வருமோ வரதான் செய்யும். லெக்குக்கு போன் ஸ்ட்ரென்த்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாப்போ என்னால் ஓட முடியல, ஓடுனா பெயின் ஆகுது அப்படின்றத விட்டுட்டு முதல்ல டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல கேலரி டெஃபிசிட்டில் க்ளீனாக ஒரு 3 மாதம் இருந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோடு சேர்த்து வாக்கிங்கையும் நீங்கள் பண்ணி அப்புறம் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் லைஃப் லாங்காக பண்ணலாம். அதாவது இல்லாமல் லைஃப் லாங்காக கொண்டு போகலாம். லைஃப் லாங்காக பண்ணலாம். இன்னொன்று வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பண்ணும்போது அது பிடிக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ஜுரி ஆகிட்டீங்கன்னா, இப்போ நானும் இன்ஜுரி ஆகி 6 மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தேன். அதுக்காண்டி நான் இது ஓடணும்னு விருப்பப்பட்டது. சில பேருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா இனிமேல் என்னத்தை நடந்தோம், அந்த ஒரு பேட் மைண்ட் செட் வந்துடும். அதுக்கு நம்ம ஸ்லோ ப்ராக்ரஸாக பண்ணோம்னா லைஃப் லாங்காக பண்ணலாம். உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. சரி, ஓகே. இப்போ பேசிக்காக ரன்னிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல பார்க்குறேன். ஒரு முதல்ல நம்ம போட்டிருக்க ஸ்லீவ், இந்த ஸ்லீவ் இருக்குல்ல, இது வந்து ஜிஎஸ்எம் திக்னஸ் கம்மியான இருக்க ஸ்லீவ் போடணும். இதுவே கம்மி தான். ஆனால் இது கொஞ்சம் 1 மணி நேரம் போட்டு ஓடும்போது அந்த செஸ்ட் நிப்பிள்ஸில் சாஃபிங் ஆகி, அதாவது உரசி பெயின் வரும், இல்லை பிளட்டு வரும். இது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இந்த இடமா இருக்கும். ஆமாம், அது ஒரு சில ஆள் ஒரு இடத்த பொறுத்து எல்லா இடத்துலையும் இருக்கும், ஒரு ஆளுக்கும். அது மாதிரி இன்னர்ஸும் வந்து கொஞ்சம் நல்லதாக போட்டுக்குங்க. 2வது முக்கியமான விஷயம் ஷூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, குஷனிங் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஷூ போட்டிங்க அப்படின்னா ஈஸி ரன்னுக்கு ஓவர் வெயிட்டில் இருக்கும்போது அது வந்து நீ ப்ரிவென்ஷன், ஆங்கிள் ப்ரிவென்ஷனுக்கு யூஸாக இருக்கும். அது ஷூவை பற்றின வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். எப்படி ஷூ செலக்ட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன். அதை முடிஞ்சால் கீழே போய் பாருங்கள், ஐ பட்டனில் வைக்கிறேன். 3வது வாட்டர் கண்டென்ட். நம்ம எந்த அளவுக்கு டெய்லி வந்து வாட்டர் வந்து இன்டேக் பண்ணுறோம், உடம்புல நீரை தக்க வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு 5 லிட்டர் இல்லை 6 லிட்டர் தண்ணி வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம ஓடுறதுக்கு அது மசில் கிராம்ப் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒரு காப்ஸ் மசில் வந்து ஈஸி உங்களுக்கு எந்தெந்த இடம்னா, இந்த இடம் காப்ஸ் மசில், இந்த இடம், இது 2 இடமும் ஈஸியாக ஏறும். இது வந்து ஃபஸ்ட்டு ரீசனால ஒன்று ஓவர்லோடுனால ஏறும்,
ரெண்டாவது வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் டீஹைட்ரேட் ஆனாலும் ஏறும். இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாளே வாட்டரை வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 4 லிட்டராக குடிக்கணும். சில பேர் ஒர்க் கண்டிஷனில் இருந்துக்கிட்டு ஏசியிலே இருந்துக்கிட்டு எனக்கு 1 லிட்டருக்கு மேலே தண்ணி தவிக்கலன்றாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு சங்கடமாக இருக்கு. சங்கட்டமே படக்கூடாதுங்க, பண்ணாதான் நம்ம உடம்ப பார்த்துக்கிற முடியும். உங்களுக்கு பட்ஜெட் இருந்தது அப்படின்னா லைஃப் லாங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் பண்ணது ஷூவை விட பெருசாக யோசிக்கிறது அப்படின்னா நாங்கள் 2 பேரும் இந்த வாட்ச் வாங்கினது. இந்த வாட்ச்னால வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்குறோம், நிறையா விஷயங்கள் பார்க்குறோம். அது மூலியமாக நாங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுறோம். சரியா, இதுதான் பேசிக்காக ரன்னிங்க்கு தேவை. நாங்கள் எப்படின்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட், அதாவது சோறு, எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு க்ளீனாக ஜங்க் இல்லாமல் அதை நிறையா சாப்பிடுவோம். மித்த நாள்லாம் பசியிலே தான் இருப்போம், எப்போ பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு லெவலில் தான் சாப்பிடுவோம், ரொம்ப கம்மியாகவும், அதாவது கார்பு கம்மியாகவும் ப்ரோட்டீன் அதிகமாகவும் காய்கறிகள் பழங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வருமானத்து வேலையை பொறுத்து அது மாறும். சரியா, அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன் தான் எடுங்க இதுதான் எடுங்கன்னு நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டோம்ங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இதை வச்சு ஆமாம் அதை வச்சே நம்ம பண்ணுறோம். அப்படிதான் நம்ம பசங்கள்லாம் ட்ரைனிங் ஆகியிருக்காங்க. நாங்கள் கிடைக்கிறப்ப ராஜா மாதிரி சாப்பிடுவாங்க. என்ன 2 கிலோ 3 கிலோ எடுத்து கூட ஆளுக்கு பாதியாக கூட உட்காந்து இந்த கிரவுண்ட்லேயே உட்காந்து கூட சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அப்படி இல்லையா வங்கலையாக கடந்து ஒரு 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 மீல்ஸை வாங்கி ஆளுக்கு பாதியாக கூட சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த நாள் வேலையை பார்த்துருக்கோம். இது நம்ம பண்ணுற ரன்னிங்ன்ற கான்செப்ட் வந்து மசில் டெஃபினிஷன், அழகுக்காக யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அது லைஃப் ஸ்டைலோட ஒத்து போகணும். நம்ம 4 இடத்துக்கு வெளியில் போகிறோம் வர்றோம், டக்குன்னு ஒரு டூருக்கு போகிறோம், இல்லை ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம், அந்த இடத்துலலாம் போயிட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலலாம் கிடையாது. போகிற இடம்லாம் வந்துட்டு நான் இதை தூக்கிட்டு இந்த டப்பாவை தூக்கிட்டு இப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. லைஃப் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான், உடம்பை வந்து இப்படி அழகாக காட்டுறது மட்டும் கிடையாது. அதனால நான் வந்து டயட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது கிடைக்குது அது கிடைக்குதுலாம் கிடையாது. அடுத்து முக்கியமான விஷயம் வந்து எல்லாரும் கேட்குறதுன்னா ஃபுட் பிளேஸ்மெண்ட், ஃபுட் ஸ்ட்ரைக் என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது ஸ்டெப் வைக்கிறது ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும்டாவனே. அது வந்து ஸ்டைல் வந்து கணிக்கவே முடியாது. இப்ப எனக்குமே என்ன ஒண்ணு வேணா, நான் ஆம் ஆக்சிங் லெக் எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனா எனக்கு மிட் ஃபுட் வர மாட்டேங்குது, ஹீல்ல ஃபுட் ஆகுது. சரியா, ஹீல் ஃபுட் ஆகிறதுனாலதான் ஆங்கிள் பெயின் வருது. ஆக்சுவலா வந்து ஸ்பிரிண்டர் வந்து இல்ல ஸ்பிரிண்டர் வந்து இந்த ஆங்கிள் தூக்கி முன்னாடி வச்சுட்டு இப்படி ஆம் ஆக்சிங்ல பண்ணுவாங்க. ஹீல் அதாவது ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும், ஃப்ரண்ட் இந்த இருக்குல்ல இந்த இதில் வச்சு ஃப்ரண்ட் ஃபுட்டை மட்டும் வச்சு இப்படி வச்சு ஃபோக்கஸாக வச்சுருப்பாங்க. இது ஸ்ப்ரிண்டருக்கு உள்ளது, நமக்கு அது தேவையில்லை. லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டரை வந்து ஏற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது கீழே இறக்கி வச்சு இப்படி வச்சு ஃப்ரீயாக வச்சுக்கிறணும், இந்த ஆங்கிளில் பண்ணணும். ஆனால் வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மிட் ஃபுட் வைக்கணும். அதுதான் ஒரு பெஸ்ட் ஒரு ஐடியா. ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து மிட் ஃபுட் வராது. ஏன் வராதுன்னா இது நம்ம மைலேஜ் கவர் பண்ணதான் வரும். அதே மாதிரி நிறைய பேர் இப்படி ஓடுவாங்க, அதாவது காலை தூக்கிட்டு இப்படி இது ஓடுறதுனால கிராஸாக ஓடுவாங்க, அது வரைக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சரி பண்ண முடியாது. மினிமம் 1 இயராவது ஆகும், 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். இந்த காலை தூக்கி இப்படி வச்சுட்டு இந்த ஃப்ரீ ஆக்ஷன் பண்ணணும். இது வந்து நம்ம ஏபிசி ட்ரில்லு ஏன்னா ஹடல்ஸு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் மாறும். பண்ணும்போது மாறும். மைலேஜ் பண்ணதான் ஒரு மாறும். இப்போ உனக்குமே அந்த காலில் வந்து லெஃப்ட் வந்து ரொம்ப அலைந்து வந்துச்சு, இப்போ மைலேஜ் கவர் பண்ண இப்படி வந்துருச்சு. இது காரணம் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் இதெல்லாம் அடுத்துதான் நம்பர் ஆஃப் மைலேஜ், நம்பர் ஆஃப் இயர்ஸ், பக்கத்தில் கூட இருக்கிற ஆள் சொல்றது. நான் அதனால தான் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்க, ஏதாவது கிரவுண்டில் போயிட்டேன்னா என்னோட சின்ன பையன் இருக்கானா அவன்கிட்ட கேட்பேன், டேய் ஆம் ஆக்சிங் கரெக்டாக இருக்காடா, லெக் மூவ்மெண்ட் ஓப்பன் ஆகிறது கரெக்டாக இருக்காடா, ஃபுட் கரெக்டாக வைக்கிறேனாடா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன பையன்கள்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்றதே நினைக்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சவங்கள்ட்டையும் கேட்கலாம், நம்மளோட டேலண்டாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம். இதில் வந்து நம்ம ஈகோவே பார்க்காம இருந்தோம்னா சீக்கிரமாக டெவலப்மெண்ட் ஆகலாம். இப்போ ஃபுட் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்ப்ரிண்டராக இருக்காங்க அப்படின்னா டோவில், அதான் இதுதான் டோ, முன்னங்காலில் வச்சு இப்படி தான் ஓட முடியும், அப்போ தான் ஸ்பீடு கிடைக்கும். சரியா, ஏன்னா அது 100, 200, 100, 400க்கு ஸ்பீடாக ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒர்க் அவுட்டை முடிச்சிருவாங்க. இதே இது லாங் டிஸ்டன்ஸ் 3000 இருக்கட்டும், நம்ம அந்த மாதிரி ஃபுட்ல வச்சு ஓடோம்னா ஆங்கிள் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி ஸ்டென்டான் இந்த இது இருக்குல்ல, இது வலிக்கும், ஆங்கிள் பெயினும் வரும், ஆங்கிள் பெயினும், நீ பெயினும் அதை விட மோசமாக வரும். அதனால நம்ம வந்து டோலை வச்சே ஓடக்கூடாது, ஸ்ப்ரிண்ட்ரு மட்டும்தான் அதை செய்யணும். நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மினிமம் 3000 ஓடுறீங்க, 5000 ஓடுறீங்க அப்படின்னா ஹீலில் வச்சும் ஓடக்கூடாது. எனக்கு ஆரம்பத்தில் ஹீலில் தான் வச்சு ஓடினேன், இல்லை எனக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் வருது. அதான்
ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி ஓடணும் அப்படின்னா ஃபுட் ஸ்ட்ரைக் லாங் டிஸ்டன்ஸ் ஆளுக்கு எப்படி இருக்கணும்னா மிட் ஃபுட் ஸ்ட்ரைக் தான் இருக்கணும். இப்படி வைக்கணும் காலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு. ஏன்னா தூக்கி போடுறதெல்லாம் நீங்கள் ஓட மைலேஜ் கவர் பண்ண தான் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த டவுட்டெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஓடும்போது எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் மெசேஜ் கிடைக்கும். ஆமாம், நீங்க எடுத்தோன்னே நான் காலை இப்படித்தான் வச்சு ஓடுவேன் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த ஃபுட் ஸ்ட்ரைக்கு ஃபுட் பிளேஸ்மெண்ட்டெல்லாம் இப்பயே நீங்கள் வந்து ஓட அனுபவத்தில் கற்றுக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வீடியோவில் இருந்து தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்காதீங்க. இதை ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நானும் போட்டிருக்கேன். நான் நிறைய பேர் கேட்டதுனால அதை போட்டிருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் எல்லாத்தையும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இந்த ரன்னிங்கில் வந்து என்னென்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேசிக் இதுதான். என்ன ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்களாம் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே தேவையில்லை. ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 10 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு கவர் பண்ணுறதுக்கு வித்தவுட் பேஸ் 8 பேஸ் 9 பேஸுக்கெல்லாம் ஒரு கைடன்ஸே தேவையில்லை. என்னடா தனுசு? கண்டிப்பாக என்ன இது பிலோ 6க்கு மேலே தான் தேவை. ஆமாம், ஒரு 6 பேஸுக்கு கீழே நீங்கள் வந்து டைம் குறைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை 7லேருந்து 6 வர்றதுனா கூட ஓகே. அதை விட மித்தபடி எல்லாத்தையுமே ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கைடுன்னு அதை இது பண்ணாதீங்க. மசில் எடுத்தோன்னா கைடில் போயிட்டீங்கன்னா அடுத்து அது வந்து உங்களுக்கு அந்த அனுபவமே கிடைக்காது. நீங்கள் அந்த கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கேதர் ஆகும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் டவுட் கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். நீங்கள் எடுத்தோன்னே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த ஃபீலிங்ஸையும் நீங்க ஃபீல் பண்ண முடியாது. எதனால இந்த பெயின் வருது, எதனால இது நம்மளால ஓட முடியலன்ற யோசனையே நமக்கு வராது. அதனால சொல்றோம், எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற சீனுக்குலாம் கிடையாது. உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் ஒரு ஆள் மூலியமா நம்பி இருந்தீங்கன்னா அது கஷ்டம். எனக்கு என்ன இப்படி வந்து 6 பேஸ் 7 பேஸில் வர்றாங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு ஃபீஸை வாங்கிட்டு நான் சொல்கிறது, இவர் 1000 ரூபா ஃபீஸை வாங்கிட்டு சொல்கிறது எங்களுக்கு லாபம் தான். ஆனால் அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. எங்கள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாப்புல வந்து என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் கேட்குறாப்புல, வந்து அப்டேட்டே ஆகுறது இல்லை. ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு எதுவுமே வந்து ஆனால் சொல்கிறதே பக்காவாக பண்ணிடுறான். வந்தா நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு மணி நேரத்தில் 9 கிலோமீட்டர் ஓடுறா அப்படின்னு சொன்னால் கூட்டி கொண்டு போய் அளந்து காட்டிட்டேன். இது 900 மீட்டர் கிரவுண்டு, ஒரு கிலோமீட்டர்னா 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடணும், இந்த டயத்தில் ஓடி முடியும், ஒரு ரவுண்டையும் இந்த டயத்தில் கிராஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணேன், 54 நிமிஷத்தில் ஓடினேன். ஓடி முடிச்சுட்டு என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கான். அதை தான் சொல்கிறேன், அதுக்கு மேலே அவனால் யோசிக்க முடியல. அதனால நீங்களே உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீனும் சரி நானும் சரி யார்ட்டையுமே ஃபஸ்ட்டு கேட்கலாம். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் அவுட்டர் கிரவுண்ட்லேயே முன்னாடியே, அதாவது கைடன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி, நான் 100 பாயிண்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்டு 12 ரவுண்டு அப்போயே நாங்கள் ஓடுவோம். அப்போவே வீடியோவை பார்த்துட்டு கொண்டுட்டு கொஞ்சம் ஓடுவோம். அது ஓடினால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ வந்து யூஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் ஸ்ட்ரென்தனிங். நாங்கள் வந்து எடுத்தோடனே வந்து 10 கிலோமீட்டர் வந்துட்டு நான் 50 நிமிஷத்தில் ஓடுறோம் அப்படிலாம் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடியே மனசு வெறுத்து போய் ஓடி இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்னே தெரியாது. அப்போல்லாம் ஓடி லெக் வந்து சின்னதாக ஸ்ட்ரென்த் ஆகி தான் இன்றைக்கி எங்களுக்கு ஆங்கிள் பெயினோ நீ பெயினோ வந்து மோஸ்ட்லி தக்க வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதனால் நீங்கள் உங்களோட அனுபவத்தை மைலேஜை கவர் பண்ணி கற்றுக்குங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவரும் வந்து என்னையோட ஒரு நல்ல மைலேஜ் கவர் பண்ண, நல்ல ஸ்பீடு கவர் பண்ணுற ஒரு அத்லெட். இவர் தெரியும்ல, எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட் டைம் வந்து 5K வந்து sub 20ல் வந்திருக்காரு, ஏஜ் 33. ஆனால் வந்தது கூட பிரச்சனை இல்லை. அதில் ஹார்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 156 இல்லைனா 156 ஆவரேஜ் பிபிஎம். அதெல்லாம் கொண்டு வர்றதுன்றது பெரிய விஷயம். சரியா? இப்போது நான் எங்களோட ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை அதில் ஷேர் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகே, பாய்.